சென்னை கண்ணகி நகரில் மின்கசிவின் காரணமாக மின்சாரம் பாய்வதாக 2 நாட்களுக்கு முன்பே புகார் அளித்ததாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். மின்சாரம் தாக்கி வரலட்சுமி என்ற தூய்மை பணியாளர் உயிரிழந்த நிலையில் அங்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக களத்திலிருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். பொதுமக்கள் எப்போது புகார் தெரிவிச்சாங்க, என்ன மாதிரியான பிரச்சனை இங்க களத்தில் இருந்தது? தேவபிரன், மிக முக்கியமாக தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உயிரிழப்பிற்கு மின்சார வாரியத்தினுடைய அலட்சியமே காரணமாக இருக்கிறத நேரடியாக பார்க்கிறோம். குறிப்பாக சம்பவம் நடந்த பகுதி இதுதான். குறிப்பாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மின் பெட்டியும் அதே போல சாலையினுடைய மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய மின் பெட்டியும் தற்போது நேரடியாக இணைப்பானது போடப்பட்டிருக்கிறது. இந்த இணைப்பானது குறிப்பாக ரோட்டு மேலேயே போட்டதன் காரணமாகவே வாகனம் ஏறி அதனுடைய ஒயர் டேமேஜ் ஆயிருக்கலாம் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா இது தொடர்பாக கடந்த 19ஆம் தேதி முழுமையான அந்த புகார் என்பது இந்த பகுதி மக்கள் புகைப்பட ஆதாரத்துடன் மின்சார வாரியத்திற்கு அனுப்பியிருக்கிறாங்க. குறிப்பா நீங்க பார்க்கலாம், நேரடியாகவே இந்த விஷுவலா நீங்க ஒளிப்பதிவாளர் பரத் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பெட்டியும் நேரடியா இந்த அடுத்த பெட்டியும் தற்போது இங்க பார்க்கின்ற இந்த காட்சியின் அடிப்படையில் இந்த பெட்டியும் நேரடியா ஒரு ஒயர் மூலமா இப்படியே ரோட்லயே இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதனால ஏற்கனவே அந்த எர்த் அப்படிங்கிறது பாதிப்பு இருந்திருக்கு. சோ அந்த எர்த் பாதிப்பு இருக்கின்ற பொழுது குறிப்பா அவங்களுக்கு மக்கள் உணர்ந்து புகார் அளிச்சிருக்காங்க. எனவே அந்த புகார் தெரிவித்த மக்களிடம் பேசலாம். அண்ணா வணக்கம், சொல்லுங்க, எப்படி ஏற்பட்டது, எப்ப புகார் தெரிவிச்சிருந்தீங்க? இந்த பகுதி மக்கள் சொல்லுங்க. இந்த பகுதி மக்கள் 19ஆம் இந்த மாதிரி இந்த இபி மின்கசிவு இருக்குன்னு 19ஆம் தேதி மின்னகத்தை தொடர்பு கொண்டு 9498794987 கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் இங்கே அஃபிஷியல்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க அந்த குரூப்லேயும் தகவல் போட்டு அது மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இபி துறையின் அலட்சியத்தின் காரணத்தினால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இது கம்ப்ளைண்ட் இதுவா? ஆமாம் சார், இது கம்ப்ளைண்ட் நாங்கள் 19ஆம் தேதியே பண்ணியிருக்கோம். அது இன்ன வரைக்கும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை. மறுபடியும் இப்போ காலையிலையும் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்ட புகார் பற்றி அவங்க கரெக்டான பதில் தகவல் தரல. இது பாத்தீங்கன்னாக்கா 5/6/2025 அன்னைக்கு இந்த மக்கள், இந்த ஏரியாவோட மக்கள் மொத்த பேரும் இபி ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்க இபி ஆபீஸ் அவங்க இந்த கம்ப்ளைண்ட்ல ஏற்க மறுக்கிறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கல. என்ன புகார் கொடுத்திருக்கீங்க? இங்க கேபிள்ல பழுது இருக்குது, இது சரி செய்து கொடுக்குமாறு 5ஆம் தேதி 6ஆம் மாசம் 2025 அன்று 3 மாசமா இந்த பிரச்சனை இருக்கு. கேபிள் இல்ல, போனதுக்கு கேபிள் இல்ல, பண்ணித்தரேன்னு இந்த கம்ப்ளைண்ட் பேப்பரை வாங்கல. இந்த ஊர் மக்கள் அனைவரும், இந்த தெரு மக்கள் அனைவரும் இங்க வீட்டு நம்பரு கையெழுத்தோட பாருங்க, கையெழுத்தோட போட்டு இது இபி ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தா ஜெய் யாரும் வாங்கல, இபி ஊழியரை வேலை செய்யல. ஓகேங்களா? இப்ப இந்த உயிர் இழப்புக்கு நம்ம எதுவும் பதில் சொல்ல. இருங்க ஒரு நிமிஷம், சின்ன ஒரு அந்த இபி கால் பண்ணுங்க, அப்படியே பாருங்க. அந்த இபி அவுட் ஸ்பீட் போடுப்பா. நைட்டு காலையில நான் சரியா 4:55 வெளியே வந்தேன். அந்த உயிர் பிரச்சனை வரப்போ நான் போன் பண்றேன், நேர்ல பார்த்து நான் போன் பண்றேன். இபிக்கு சுவிட்ச் ஆஃப் எல்லாமே, அது சம்பந்தப்பட்டது இபி. இது இல்லாம இபில வேலை செய்யற உயிர்கள்லாம் எனக்கு ஒரு நண்பர்கள், அவங்களுக்கும் கால் பண்றேன், யாரும் எடுக்கல. ரெஸ்பான்ஸ், நோ ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? இது இந்த உயிரிழப்புக்கு கரெக்டான கொஞ்சம் தீர்வு வரணும். எங்க ஏரியா மக்கள் நல்லா இருக்கணும், எங்களுக்கு அவ்வளவுதான். இப்போ குறிப்பா இங்க இருக்கக்கூடிய மீட்டர் பாக்ஸ் எல்லாமே அது போன்ற சூழல்ல தான் இருக்கு. குறிப்பா நம்ம அருகில் இருக்கக்கூடிய மீட்டர் பாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத நேரடியா பார்க்கலாம். இது அருகில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா மீட்டர் பாக்ஸ் இது. ஸோ இவ்வளவு டவுன்ல இருக்கிறதுனால, குறிப்பா கண்ணகி நகர் போன்ற பகுதியில் மழை நீர் அப்படிங்கிறது வழக்கமாகவே மழை பெஞ்சா இந்த 3/4 அடி தண்ணி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல கடுமையான மின்சார தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய சிக்கலோட தான் மக்கள் தொடர்ச்சியா புகார் அளிக்கிறாங்க. மின்சார வாரியத்தினுடைய கவனத்திற்கு இது கொண்டு செல்லணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த புகார்கள் மீது முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் தூய்மை பணியாளருடைய இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. இனிமேலாவது உடனடியாக தீவிர அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தேவபிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.